வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலோட ஐசியூ வார்டுக்குள்ள ஒரு பாட்டி அடிச்ச லூட்டி இருக்குங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். எய்ம்ஸ், இந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்றது இந்தியாவோட எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கனவுன்னு சொல்லலாங்க. அந்த கனவு தமிழ்நாட்டுக்குன்னு கைகூடலை. அதுக்கு 1008 காரணங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. ஆளும் தரப்புல இருந்து தான், அதாவது ஸ்டேட்டில் ஆள்றவங்களா இருக்கட்டும், சென்ட்ரல் ஆள்றவங்களா இருக்கட்டும், மாற்றி குற்றம் சாட்டுறாங்களே தவிர இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் வந்த பாடு இல்லைங்க. எதுக்காக எய்ம்ஸ் அப்படின்றது எல்லா மாநிலங்களோட கனவுன்னு சொல்கிறேன்னா, டாப் நாட்ச் ஃபெசிலிட்டிஸ் முழுக்க அலங்கரிச்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் தான். இது மட்டும் இல்லை, அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட்டும் இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் 7 மணி நேரம் கஷ்டப்பட்டு இருக்க மக்கள் இருக்காங்களே, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்கள சொல்கிறேன் ஃபுல்லாகவே சேர்த்து, இவங்க எல்லாருக்கும் நல்ல தரமான உயர் ரக சிகிச்சையை வழங்கணும் அப்படின்னா அதுக்கு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் பிரதானமே. அப்பேற்பட்ட இந்த மருத்துவமனைகள் தான் ஒவ்வொரு மாநிலத்தோட பிரதான கனவாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லிட்டேன். அடுத்தபடியாக ஐசியூவை பற்றியும் சொல்லிடுறேன். இன்டென்சிவ் கேர் யூனிட் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது உடம்புக்கு ரொம்ப முடியாமல் இருக்காங்களே, இவங்களை மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காகவே எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் உச்ச லெவலில் பராமரிக்கப்பட்டு இருக்க ஒன்று தான் இந்த ஐசியூ கேருங்க. ப்ரொவைட் ட்ரீட்மெண்ட் மானிட்டரிங் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் வெரி இல். நம்ம சொன்ன பாருங்க, அதோட ஆங்கிலாக்கம் தான் இது. ஸோ எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஐசியூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ரைட்டு, எதுக்காக இப்போ இதை பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. அதுலேயும் எங்கே எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஐசியூக்குள்ளே. வயசான இவங்க தான் வழிகாட்டணும் இவங்களுக்கு அப்புறம் வர சந்ததிக்கு. ஆனால் இந்த பாட்டி பண்ணியிருக்க ஒரு வேலை இருக்குது, படங்களை கூட நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க மாட்டீங்க. ஏன்ப்பா இது போடலாம் தைரியமாக பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்ட வேண்டிய பாட்டி புகைவிட்ட அளப்பறை இருக்கே, வேற ரகம். இந்த பாட்னா இருக்குல்லங்க, இந்த பீகாரில் இருக்க பகுதி, அந்த பாட்னாவில் இருக்க எய்ம்ஸ், அந்த ஹாஸ்பிட்டலோட ஐசியூலேருந்து புகை வர ஆரம்பிச்சிருக்கு. அங்கே இருந்தவங்க எல்லாரும் பதறிலாம் போகலைங்க, ஓப்பனாக அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா என்ன எதுவும் தெரிலனாலே பதறுவாங்க. அங்கே அந்த பாட்டி என்ன வேலையை பார்த்துட்ருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது. எல்லாருமே அவ்வளோ திட்டுறாங்க. ஆனால் பாட்டி அடங்கவே இல்லையே. நிறைய ஏழைகள் இந்த ஹாஸ்பிட்டலை தான் நம்பி இருக்காங்க. இந்த பீகார் இருக்குல்ல, அங்கே பெரும்பாலான ஏழைகள் நம்பி இருக்கிறது இந்த பாட்னாவில் இருக்க எய்ம்ஸை தான். அப்பேற்பட்ட எய்ம்ஸுக்குள்ளே, அதுவும் ஐசியூக்குள்ளேயே இந்த பாட்டி வாயில் பீடியை வச்சு புகைச்ச அழகு இருக்கு. அங்கே ட்ரீட்மெண்ட்டில் ஏற்கனவே இருப்பாங்க பாருங்கள், அவங்க ஒரு பக்கம் பாட்டி இது மாதிரிலாம் பண்ணாத தப்புன்றாங்க. பாட்டி கேட்கலையே. இதே போல் பண்ணிட்டு தான் டாக்டரை கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த பாட்டி சொன்ன பதிலாக இருக்கே அல்டிமேட். அதெல்லாம் பற்றி நான் போக சொல்கிறேன். பீகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நிதிஷ்குமார் இருக்கார்ல, அவர் தலைமையில் ஆட்சி நடந்துகிட்ருக்க ஒரு மாநிலம். சமீபத்தில் தெரியுமே அரசியல் மாற்றங்கள் பீகாரில் எந்த அளவுக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, பாஜகவோட கூட்டணி வச்சு தான் இப்போ நிதிஷ்குமார் அவர்களோட ஆட்சி பீகாரில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாட்னா எய்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே உடல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்க ஏழைகள் ப்ரையாரிட்டி கொடுத்து வர்ற இடம். நான் முதல்ல சொன்னது ப்ராப்ளமேட்டிக் உடம்புலன்னு சொன்னாலே எடுத்தது இங்கே வந்துட மாட்டாங்க. உடல் பிரச்சனைகள் தீவிரமாக மாறுது அப்படின்னா இங்கே ஏழைகள் வந்துடுவாங்க. ஏன்னா மற்ற ஹாஸ்பிட்டல், தனியார் ஹாஸ்பிட்டல் போயிட்டு காசு அதிகமாக செலவு பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட காசு இல்லையே, அதெல்லாம் வறுமையில் வாடுற மக்கள்னு சொல்லியிருந்தேன். அப்பேற்பட்ட ஏழை மக்கள் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்க இதே இடத்துல ஒரு ஏழை பாட்டி தான் இந்த வேலையும் பார்த்து வச்சுருக்காங்க. இந்த பாட்டி வாயில் பீடியை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருந்தவங்க தான் வீடியோ ரெக்கார்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறவங்க சிரிக்கிறாங்க சில பேர். என்ன பாட்டி இது போல் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்குமே பயப்படலைங்க பாட்டி. பயனா அவனுக்கு என்னென்னு தெரியாது அப்படின்னு சினிமாவில் டைலாக் வரும் பார்த்தீங்களா, மாசா. அதுமாரி தான் அந்த பாட்டியோட ஒவ்வொரு செயல்பாடும் இருந்துச்சு. இல்லை கொடுமை என்னென்னா, பீடியை பிடிச்சிட்டு இந்த பெட்டோட பக்கவாட்டு பகுதி வருதுல, அங்கே அணைப்பாங்க. அங்கே அணைக்கிறப்ப அந்த கங்கு பறக்குது, அந்த தம்மில் இருக்க கங்கு பறக்குது. பாட்டி கேரே பண்ணல யாரையுமே. அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, பாட்டியை ஒழுங்காக கீழே போட்டுருந்த பீடியை இல்லைனா டாக்டர்கிட்ட சொல்லிவிடும் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பாட்டி கொடுத்த ஒரு பதில் இருக்குது பாருங்க, அட போடா டாக்டரை கூப்பிடு, நான் எதுக்கு பயப்பட போகிறேன் அப்படின்றாங்க. இது எல்லாமே அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ओ भाई डॉक्टर को बुलाओ, रेडी से डॉक्टर को बुलाओ। यस डॉक्टर को बुला के ला। यस जा जल्दी जा। जागा बुलाने के लिए सर क्या होगा, सर क्या कीजिएगा? नहीं एक सेकंड आ गए लोग, अब निकाल लो। बाद में घर आए, चल रही है बाद में घर आए बाद में। நான் ப்ரோ, இது எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஐசியூலேயே இது போல் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா நடக்குது. என்னென்னு சொல்கிறது, இதை நடக்குது. இந்த வீடியோ வெளியான அந்த ஒரு செகண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் நிறைய காமெண்ட்ஸ் கீழே வந்துக்கிட்டே இருக்குங்க. அதில் சில ரிப்பீட்டட் காமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
வயசாச்சே தவிர இந்த பாட்டிக்கு அறிவே வரல அப்படின்னு பல பேர் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. மருத்துவமனை ஊழியர்களை எங்கே தான் போனாங்க? அவங்க ஏன் அந்த ஸ்பாட்லேயே இல்லை? அங்கே மக்கள் தான் திரண்டு ஏதோ ஷவுட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் கூட அங்கே இருந்த மாதிரி தெரியல அப்படின்ட்டு இதுக்கான கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுக்கு பிறகும் சிகிச்சை கொடுக்கணும் அந்த பாட்டிக்கு. கேட்குற அந்த கமெண்ட்டில் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு அந்த பாட்டிக்கு அங்கே சிகிச்சை கொடுக்கணுமா வச்சு அப்படின்றாங்க. பாட்டிக்கு தண்டனை தரணும் அப்படின்ட்டும் ஒரு தரப்பில் கோரிக்கை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எய்ம்ஸ் அப்படின்றது இந்தியாவோட சுகாதாரத்துறை அடையாளமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட மாண்புக்கை இடுக்க ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த பாட்டி இந்த வேலையை பார்த்து வச்சுருக்க மாதிரி இருக்குது. என்ன தைரியம் பார்த்தீங்களா? சுற்றி இருக்கவங்க சொல்லியும் கேட்கல. கடைசி ஆசைக்காக பாட்டி இது போல் செஞ்சுருக்கலாம், இது ஏன்பா பாட்டியை பிடிச்சி திட்டுறீங்க அப்படின்னு சில பேர் சப்போர்ட்டுக்கு வராங்க. இந்த நிகழ்வை பற்றி இந்த பாட்டியோட குடும்பத்தினர் இருப்பாங்களா, அவங்க கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அப்போ அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கள பீடி குடிக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோங்க, அதனால் வீட்டுக்குள்ளே அங்கே குடிக்கிறது கிடையாது. வீட்டில் இருந்தப்போ பண்ணாத அந்த சேட்டையை அவங்க ஹாஸ்பிட்டல் போனதான் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி யாருக்கும் தெரியாமல் அந்த பீடியை ஒழிச்சு வச்சுருந்தாங்கன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரிலங்க. வேணா அவங்க அந்த பெட் இருக்குல்ல, அதுக்கு கீழே யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சுருக்கலாம். இது இவங்களே கையில் கொண்டு போனாங்களா, இல்லை இவங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு இருக்காங்க. ஸோ பாட்டி செஞ்ச சித்து வேலையை பற்றி யாருக்கும் கிளியர் கட்டாக இப்போ வரைக்கும் தெரியல. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம், இதையும் சில பேர் இப்படி பூசி மழுகிறாங்கன்னா அது இப்படி தான் மழுகுவாங்க. அதாவது, தம்பி அது சாதாரண பீடி கிடையாதுப்பா, ஆயுர்வேத பீடி அப்படின்னு இல்லை. சமீபத்தில் இந்த ஆயுர்வேத பீடி எதுக்காக ட்ரெண்ட் ஆச்சு? ஒரு பிரபலமான ஒருத்தர் இந்த சிகரெட் ஆக்சுவலாக ஆயுர்வேத சிகரெட் ஆயுர்வேத பீடின்ற மாதிரிலாம் சொல்லி அவரை போட்டு எந்த அளவுக்கு எல்லாம் வசைபாடினாங்க. இதை சார்ந்து இதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக சில பேர் எப்படி கிளம்புனாங்க எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். அந்த வகையில் இந்த விவகாரத்தையும் மழுப்பணும் அப்படின்னா ஆயுர்வேத பீடின்னு ஒரு முத்திரையை ஊற்றி விட்டுருவாங்க. பார்ப்போம். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், பிறரோட உயிரை பறிக்கிறதுக்கு அலட்சியம் போதுமானது. இந்த பாட்டி தன்னை பற்றி மட்டும் யோசித்து இதை போலாம் பண்ணுறாங்கன்னா தனியாகனா போய் பண்ணி தொலைக்கலாம். ஆனால் ஹாஸ்பிட்டலில், எய்ம்ஸில், அதுவும் ஐசியூவில் அங்கே நோயாளிகள் எத்தனை பேர் அட்மிட் பண்ணப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு சிகிச்சை எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டுருக்கோம், அங்கே இது போல் ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்களே, அலட்சியம் இவங்க உயிரை பறிக்கிறதுல இருந்தால் பரவாயில்ல, மற்றவங்க உயிரை சேர்த்து எடுக்கிற இருக்கணும். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், பாட்டிக்கு பாடம் புகட்டப்படுமா அப்படின்னா இப்போ சில பேர் ஹேஷ்டாகே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. குற்றம் செய்கிறதுல வயசு எங்கே இருக்குது, தண்டனை கொடுக்கறதுல வயசு எப்படி நம்ம பார்க்கணும். ஸோ யார் பண்ணாலும் தப்பு தானே, தண்டனை கொடுங்க அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், மருத்துவமனைகளே இல்லாத கிராமப்புறங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு மருத்துவமனையோட தேவை என்னன்றது. அது எய்ம்ஸ் மாதிரி ஒரு மருத்துவமனை அவங்களோட ஊருக்குள்ளே வராதான்னு அவ்வளோ பேர் இருந்து அவங்க கிடப்பாங்க. ஆனால் பாட்னாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருந்தோம் அங்கே இருக்க மக்களை அதை பார்க்குறது இந்த வகையில் தான். அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒரு வேளை ஃப்யூச்சரில் தமிழகத்தில் எய்ம்ஸ் வருது அப்படின்னா, வரணும் ஆனால் எடுத்துக்கிட்டே இருக்காங்களே, வருது அப்படின்னா அங்கே இது போல் நிகழ்வுகள் எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கணுங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸ் மேனேஜ்மெண்ட் சரியில்லை அது நம்ம குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா இவங்க மேனேஜ்மெண்ட்டையும் தாண்டி இது போல் திருட்டு வேலையில் ஈடுபடுறாங்கன்னா இதில் மேனேஜ்மெண்ட் என்ன நம்ம குற்றம் சொல்லுவோம். இது போல் பேஷண்ட்ஸ் உள்ளே வராமல் இருந்தாலே போதுங்க. ஃப்யூச்சரில் தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் வர்றப்ப அதுக்குள்ளே இது போல் பேஷண்ட்ஸ் இல்லாமல் இருந்தால் போதும். ஏன்னா அவங்கள பற்றி யோசிக்கிறது வேறு, மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் சில வேலைகளை பண்ணி அவங்க உயிரை சேர்த்து பறிக்கிறது வேறு. வித்தியாசம் ரொம்பவே இருக்குது ரெண்டுத்துக்குமே. நான் சொன்ன விஷயம் யோசிச்சு பாருங்கள் மக்களே. பாட்டி செஞ்சது சார்ந்து உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.